அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. என்னோடய பார்ட் 1 வீடியோவில் எப்படி 50 நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிறது, எப்படி இந்த 50 நாளில் நீங்கள் பிரித்து ரிவிஷன் அண்டு ஸ்டடி பிளான் எப்படி நீங்கள் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மொத்தமாக நம்ம பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு எடுத்தோம்னா half ஆஃப் தி ஹவர்ஸ் வந்து 10ல் பாதி வந்து 5 மணி நேரம் வந்து நீங்கள் லாங்குவேஜ் தான் படிக்கணும். அதாவது தமிழ் பாடம் வந்து 5 மணி நேரம் படிக்கணும். 1 மணி நேரம் வந்து ஆப்டிடியூட் படிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 4 மணி நேரம் வந்து நீங்கள் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் படிக்கணும். லாங்குவேஜ் ஆப்டிடியூடுக்கு எந்தெந்த புக் படிக்கணும், எதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் இந்த லாஸ்ட் டைம்லன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் தரேன். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எப்போதுமே எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியாது, ஏன்னா சிலபஸ் ரொம்ப வாஸ்ட். அதனால் இப்போ வந்து நான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை 2ஆக டிவைட் பண்ணுறேன், ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி. என்னோடய ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு நான் கொடுப்பேன். ஏன்னா 2019 தான் இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. இதில் இப்போ சமீப காலத்தில் வந்த தேர்வுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மட்டுமே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 40 கொஷின்ஸ் கிட்ட இதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது உங்களுக்கு. இதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது புரிய வரும். கண்டிப்பாக யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் வந்து படித்து முடிக்கணும். நான் 40% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9லேருந்தே வந்துடும். 40%னால் ஆல்மோஸ்ட் ஒரு 30லேருந்து 35 கேள்விகள் வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வரக்கூடிய தேர்வில் 30லேருந்து 35 கேள்விகள் வந்து இந்த யூனிட் 8 அண்ட் 9லேருந்து வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. மூணாவதாக இருக்கிறது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1600லேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருடம் 1600, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், அதுலேருந்து 1947 வரைக்கும், அதாவது சுதந்திரம் அடைந்த வரைக்கும் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். மூணாவதாக இந்த ஏரியாவிலேருந்து அதிகமான கேள்விகள் வருது. நாலாவதாக இருக்கிறது இந்தியன் பாலிட்டி. இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த பாடத்தை பற்றி நம்ம படிப்போம். இதை பற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸு. அண்மையில் வந்த ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அஞ்சாவதாக இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு போட்டித் தேர்வு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாலே ஒரு வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். பட் இப்போ நமக்கு டைம் இல்லாததால் ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஜூன் மாதம் எக்ஸாம்னா டிசம்பர்லேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். அதனால தான் நான் 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக நீங்கள் வைக்கணும். எப்படியும் இதுலேருந்தே உங்களுக்கு 45லேருந்து 50 கேள்விகள் இந்த ஜோன்லேருந்தே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயுமே போகலாம். அதனால் இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பாக்கி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட், ஜென்ரல் ஸ்டடீஸில் 10 சப்ஜெக்ட் இருக்குது. நான் ஆப்டிடியூடை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதை தவிர்த்து 9 சப்ஜெக்ட்டு. இந்த 5 சப்ஜெக்ட்டுமே ஹை ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு யூனிட் 8, செகண்ட் யூனிட் 9, தேர்டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஃபோர்த்து இந்தியன் பாலிட்டி, ஃபிஃப்த்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். தென் அடுத்ததாக இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது சயின்ஸ் யூனிட் 4, எக்கனாமி, ஜியாகிரஃபி. சயின்ஸ் வந்து எல்லாருமே லாஸ்ட்டாக படிப்பாங்க. பட் இதுலேருந்துமே ஒரு 10 கேள்விகள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்ன்றதால ஒரு கேள்வி நீங்கள் தப்பாக எழுதுனா கூட 1000 கணக்கான பேர் வந்து உங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சயின்ஸ் வந்து ஃபுல்லாக ஒமிட் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேள்வி வந்திருக்குன்றதை பார்த்து அதை மட்டுமாவது தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை மட்டுமாவதுனா அந்த டாபிக், இப்போ ஃபிசிக்ஸில் லைட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குன்னா அதை வந்து சமச்சீர் புக்ஸ்லேருந்து நீங்கள் கவர் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. இதில் ரெண்டாவதாக இருக்கிறது யூனிட் 4 ஹிஸ்ட்ரி. யூனிட் 4ல் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா இதெல்லாம் கவர் ஆகிருக்கும். அதை நீங்கள் கவர் பண்ணணும். மூணாவதாக இருக்கிறது எக்கனாமி, அப்புறம் ஜியாகிரஃபி. இது வந்து இப்போ எக்கனாமினா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவோம். 5 இயர் பிளானிங் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி
பார்த்து எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேள்வி கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். பட் இந்த 5 சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ஜியாகிரஃபி. இதுக்கெல்லாம் புக் லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸுக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கும், யூனிட் 4க்கு 6th to 10th வரைக்கும் இருக்க சமச்சீர் புக்கு, அப்புறம் 11th 12th சமச்சீர் புக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அநேகமாக 12th ரொம்ப தேவைப்படும். 11th புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். எக்கனாமி ஜியாகிரஃபிக்கும் ஸ்கூல் புக்ஸு 6th to 12th வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். என்னது சயின்ஸுக்கு 10th வரைக்கும், பாக்கி இருக்கிறது எல்லாமே 12th வரைக்குமே நீங்கள் பார்த்துருக்கணும். யூனிட் 8க்கு புக்கு வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, யூனிட் 8 3ஆக பிரிக்கலாம். ஒன்று திருக்குறள், அப்புறம் இலக்கிய பகுதி, தமிழக வரலாறு. இது 3யுமே 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்லேயே உங்களுக்கு கவர் ஆகும். அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9. யூனிட் 9 வந்து ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி மார்க்கெட்டில் நிறையா புக்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு புக்ஸ் சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸை வந்து நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன் சச் புக் என்னதுன்னா, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ். தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த யூனிட் 9க்கான மெட்டீரியலு. நான் இது லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸே உங்களுக்கு எனாஃப். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸே உங்களுக்கு போதும். இந்தியன் பாலிட்டி வந்து 6th to 10th அண்ட் 11th 12th புக்கில் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ரொம்ப டைம் இருந்தால் லக்ஷ்மிகாந்த் புக் வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் இது தேவைப்படாது, இருந்தாலும் சொல்கிறேன். லாஸ்ட்டாக இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து இப்போ தான் படிக்கிறீங்கன்னா 6 மாதத்து கரண்ட் அஃபேர்ஸை டீட்டெயில்டாக தெளிவாக படிச்சுக்குங்க. இதற்கான மெட்டீரியலும் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் தான். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு மெட்டீரியலாக நான் சொல்லுவேன். ஏன்னா இது கவர்மெண்ட்டானால் வெளியிடக்கூடிய ஒரு புத்தகங்கள் இதெல்லாம். இதை நீங்கள் படித்து இந்த எக்ஸாமுக்கு பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றதை அழகாக பிரித்து எந்தெந்த புக்ஸுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்டில் லெக்சர்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான லெக்சர்ஸை நான் உடனே மேக் பண்ணி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.